வணக்கம். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம துலாம் ராசிக்கு ஜனவரி மாத பலன்கள் 2025ஆம் ஆண்டுல முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி துலாம் ராசிக்கு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கிற 12 ராசியில 2ஆம் இடத்தை பிடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த 2025ஆம் ஆண்டுல இருக்குது. இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்குது. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ஜனவரி மாதம் முதல் மாதம் எப்படி இருக்குங்கிறத பாப்போமா? துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜனவரி மாதத்துக்கான பலன்கள்ல முதல் வேலை, தொழில், வருமானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டோம்னா உங்களுக்கு உங்களோட ராசி அதிபதி 5ஆம் இடத்துல சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறார். ஒரு பாசிட்டிவான விஷயம்னே சொல்லலாம். அது ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சாதகமான விஷயங்கள். இப்போ நீங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறீங்க, உங்களுக்கு அது நடக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கும். வேலையில எனக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கணும், இல்ல எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும், ஜனவரி மாதத்துல கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குது. அடுத்து எனக்கு நீண்ட நாள ஆசை, எனக்கு ஃபாரின் டிராவல் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆசையுமே கண்டிப்பா நிறைவேறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ஜனவரி மாதம்னு சொல்லலாம். அப்போ நீங்க ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டு இருப்பீங்க, அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் கோள்கள் ரொம்ப சாதகமா இருக்கிறதுனால. இன்னொரு பக்கம் 6ஆம் இடத்துல ராகு பகவான் அவரும் ரொம்ப சேஃபா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி எல்லாமே சாதகமா இருக்கிறார். உங்களோட ராசி அதிபதி சனியோட சேர்ந்து இருக்கிறார். சனி 5ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால எல்லாமே சாதகமா இருக்குது. சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி கேது பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறார். குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். வக்ரம் அடைஞ்சிருந்தார். அவர் என்னதான் 8ஆம் இடத்துல இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் உங்களுக்கு துலாம் ராசி சார்ந்தவங்களுக்கு. அப்ப எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரதுனால பிசினஸ் ஆகட்டும், வேலையாகட்டும், உங்களுக்கு வருமானம் ஆகட்டும், நீங்க நினைச்ச மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறீங்க. எனக்கு இந்த கம்பெனில ஆஃபர் லெட்டர் வருமா, நான் இந்த கம்பெனி எழுதி இருக்கேன், இனிமேல் நான் இந்த கம்பெனி நான் ட்ரை பண்றேன், எனக்கு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு ஃபாரின் டிராவல் பண்ணணுமா? கண்டிப்பா ஃபாரின் டிராவல் கண்டிப்பா பண்ணுவீங்க. அதே மாதிரி பிசினஸ் எனக்கு ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்குமா, எனக்கு ஒரு பெரிய ஒரு லாபம் கண்டிப்பா ஏற்படுமா? இந்த முதல் மாதத்துல தாராளமா ஏற்படும். உங்களுக்கு அதுக்கான அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். சோ சூப்பரா இருக்கு. வேலை, தொழில், வருமானம் ரொம்ப கிளியர். உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கிக் ஸ்டார்ட், சூப்பரான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து குடும்பம், திருமணம், இந்த உறவுகள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டோம்னா 2ஆம் இடம் கிளீனா இருக்குது. இது விருச்சிக ராசி கிளீனா இருக்குது. அதே மாதிரி 2ஆம் அதிபதி யாருன்னு பாத்துட்டோம்னா செவ்வாய் பகவான். அவர் 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வக்ரகதியில பின்னோக்கி பயிற்சியாக போறார் ஜனவரி 22ஆம் தேதி. சோ இதுவுமே ஓரளவு பாசிட்டிவா தான் பார்க்கப்படுது. இதனால இந்த குடும்பத்துல நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இதே மாதிரி திருமணம் ஆகக்கூடிய வயதில் இருக்கிற அன்பர்கள், ஏதோ பசங்களா இருந்தாலும் சரி, பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டோம்னா ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை இனிஷியேட்டிவ் பண்றீங்கன்னா அற்புதமான ஒரு காலகட்டம். அதே மாதிரி நீங்க நினைச்ச மாதிரியான வரன் கண்டிப்பா அமையும். ஏன்னா ஏதோ ஒரு ரீசன்னால தள்ளி போய்கிட்டே இருக்கும். அப்படிதான் இருந்திருக்கும் இந்த பாஸ்ட்ல 2024 இதெல்லாமே இந்த ஜனவரி மாதத்துல ஒரு அற்புதமான ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு காத்துட்டு இருக்குது அப்படிங்கறத கண்டிப்பா நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், உணர்த்துறேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. திருமணம் சார்ந்த ரிலேட்டடா விஷயத்துக்கு மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் கண்டிப்பா இந்த ஜனவரி மாதத்துல உங்களை தேடி ஒரு விஷயம், ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. இது கண்டிப்பா ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லிட்டேன். அடுத்து ரிலேஷன்ஷிப்ல இருந்து அடுத்தது திருமணத்துக்கு எடுத்துட்டு போலாமா? தாராளமா எடுத்துட்டு போலாம். அற்புதமான ஒரு காலகட்டம். குடும்பமாகட்டும், உங்களுக்கு திருமணம், இந்த உறவுகள் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பீரியட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஹாப்பினஸ், ஒரு என்ஜாய்மெண்ட், எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரியான ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ஜனவரி மாதம். இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மாணவர்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது. புதன் சாதகமா இருக்கிறதுனால இந்த முதல் மாதம் 2025ஆம் ஆண்டுல ரொம்ப சாதகமா இருக்கிறதுனால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் மாணவர்களுக்கு இருக்குது. நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, அதை நான் கிளியர் பண்ணணும், தாராளமா கிளியர் பண்ணுவீங்க அப்படின்னே சொல்லலாம். காரணம் சூரியன் வலுவா இருக்கிறாரு, புதனும் வலுவா இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்டா இருக்கிறதுனால ஜனவரி மாதம் ரொம்ப சூப்பரா இருக்குது. சக்சஸ் எதை வேணாலும் ட்ரை பண்ணுங்க, அது கடைசியில அதோட ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு சக்சஸ், வெற்றி அப்படிங்கறதா இருக்குது. அதை நீங்க பாத்துக்கோங்க. உங்களோட மைண்ட் கொஞ்சம் கிளியரா இருக்கணும், ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம உங்களோட பாதை கிளியரா இருக்கணும். ஃபுல்லா எஃபோர்ட் மட்டும் போடுங்க. பட் உங்களுக்கு அதுக்கேற்ற பலன்கள் கண்டிப்பா ஜனவரி மாதத்துல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ரொம்ப சூப்பரா இருக்குது. அடுத்து இந்த மாதிரி
பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா ஒரு உற்சாகம், ஒரு ஆனந்தம், ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு மைண்ட்ல வந்து இவ்வளவு நாள் ஏதோ ஒரு கவலைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அது எல்லாமே வந்து படிப்படியே சரியாகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய காலகட்டம். அப்போ உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு துலாம் ராசி பெண்களுக்கு வந்து ஏன்னா துலாம் ராசியில சனி பகவான் வந்து உச்சமடைவார். அப்போ உங்களுக்கு பொறுமைங்கிறது ரொம்பவுமே இருக்கும். பொறுமை நிதானம் வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பொறுமை அந்த ஒரு நிதானம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதையும் மீறி உங்களுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். எய்தர் வந்து ஏதாச்சும் ஒர்க்ல இல்ல வீட்டுல ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த டைம்ல வந்து ஆனந்தம், உற்சாகம், அற்புதமான ஒரு முன்னேற்றங்கள் அடைந்த ஒரு மாதம் வந்து ஜனவரி மாதம் பெண்களுக்கு சூப்பரா இருக்குது. நீங்க நினைச்ச மாதிரி வீடு, மனை, வண்டி, வாகனம் இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும்னா தாராளமா எடுக்கலாம். உங்களுக்கு தை மாதத்திலிருந்து அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்க இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ வீடு வாங்கணும் தாராளமா வாங்கலாம், ஏதோ ஒரு வண்டி வாங்கணும் தாராளமா வாங்கலாம், ஏதோ ஒரு சொத்து பத்து வாங்கணும் தாராளமா வாங்கலாம். எல்லாமே சூப்பரான ஒரு பீரியட் இருக்குது அப்படிங்கறத நான் உணர்த்துறேன். அடுத்து ஹெல்த் இஷ்யூஸ் பாத்துக்கிட்டா பெருசா எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸுமே இல்ல. காரணம் ராகுக்கு எதுவுமே 6-12 இருக்குது. உங்களுக்கு சனியுமே 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறாங்க. எல்லாமே சாதகமா இருக்கிறதுனால பெருசா எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. குரு வந்து 6ஆம் அதிபதி தான், அவர் 8ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அது ரொம்ப நல்ல ஒரு பலன்களை தான் உங்களுக்கு துலாம் ராசி சார்ந்தவர்கள் கொடுக்குது அப்படிங்கறத உண்மை. அதனால பெருசா எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை ஹெல்த்ல. ஓகேவா? அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டோம்னா வந்து ஆக்சுவலா உங்களோட ஆசை என்ன இருக்குன்னா என்னதான் இருந்தாலுமே இன்னும் அக்யூமுலேட் பண்ணணும். வெல்த் ஆகட்டும், ஆல்ரெடி நீங்க வந்து ரிட்டையர்ட் ஆயிருப்பீங்க, ஆல்ரெடி நீங்க எல்லாமே பண்ணி முடிச்சிருப்பீங்க. பட் ஐ வாண்ட் அனதர், எனக்கு இன்னும் ஸ்டில் ஐ வாண்ட் மோர், இன்னும் எனக்கு வந்து நான் நிறைய வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஆசைப்படுவீங்க. கரெக்டா? அந்த மாதிரி இருப்பீங்க. நீங்க ஏதோ ஒரு ஆசைப்படுறீங்க, அது வந்து இந்த டைம் ஃப்ரேம்ல கண்டிப்பா நடக்கும். ஏதோ ஒரு விஷயம் நீங்க முயற்சி செய்யறீங்க, அந்த முயற்சி வெற்றி அடையக்கூடிய அற்புதமான மாதம் ஜனவரி மாதம் அப்படின்னே சொல்லிட்டேன். எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் எடுக்கலாம். ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி, ஏதோ ஒரு சைடு இன்கம் ஏதாச்சும், ஏன்னா ஜாப் ஏதோ ஒன்று பண்ணி நீங்க ரிட்டையர்ட் ஆகி உட்காந்துட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு சைடு இதுல ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒரு அசெட் கிரியேட் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். சரி, ஏதாச்சும் ஒரு ஹெல்த்ல ஏதோ இஷ்யூ இருந்துட்டே இருக்கு, அதெல்லாம் சரியாகும்னா கண்டிப்பா சரியாகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். இதுக்கு கூடுதலா என்ன பார்க்கணும்னா உங்களோட சுய ஜாதகத்துல தசாபுத்தி என்ன நடக்குது, அது கொஞ்சம் சாதகமா இருக்கா இல்ல அது கொஞ்சம் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். கொஞ்சம் பாதகமா இருந்தா அதோட விளைவுகள் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து மாடரேட்டா தான் இருக்கும், அதையும் நீங்க பாத்துக்கணும். பட் மத்தபடி உங்களோட சுய ஜாதகத்துல தசாபுத்தி சூப்பரா கிளிக் ஆயிடுச்சுன்னா கோச்சாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால உங்களுக்கு ஓவரால் பார்த்துட்டா எல்லாமே சூப்பரா இருக்கு. கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். வேலையில நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வந்து வெற்றி அடையும். நீங்க எதிர்பார்ப்பு வச்சுட்டீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பா அது வந்து பூர்த்தி அடையக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் வந்து ஜனவரி மாதம் சொல்லிட்டேன். குடும்பத்திலே ஆகட்டும், உங்க திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள் முயற்சி எல்லாம் சூப்பராகவே இருக்கும். பேச்சுவார்த்தை நடத்தலாம், எல்லாமே சூப்பராகவே இருக்கு. இது ஒரு விஷயம் பாசிட்டிவா இருக்கு. அடுத்து பெண்களுக்கு உற்சாகம், ஒரு ஆனந்தம், ஒரு டிராவல் எங்கேயாச்சும் போயிடணும், எல்லாமே சூப்பராகவே இருக்கு. அடுத்து ஹெல்த்ல பெருசா எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. அப்போ உங்களுக்கு ஜனவரி மாதம் ஒரு கிக் ஸ்டார்ட், இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஆரம்பம், ஒரு நல்ல ஒரு தொடக்கம் ஆரம்பிக்க போகுது. அதுதான் உங்களுக்கு வந்து ஜனவரி மாதம் உணர்த்துது. இந்த 2025ஆம் ஆண்டு வந்து ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னா என்ன? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்ப ஜனவரி மாதத்திலேயே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியுதா? எல்லாமே சாதகமா இருக்கிறதுனால. சோ இந்த டைம் ஃப்ரேமை நீங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ஒரு கூடுதல் கவனமோட பண்ணுங்க. எல்லாமே சாதகமா இருக்குது. ரொம்ப கேர்லெஸ்ஸா மட்டும் இருக்காதீங்க. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, விட்டுறாதீங்க. அதான் நான் சொல்ல வரேன் துலாம் ராசி அன்பர்களுக்கு. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.